ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம், 3/4 கிலோ அரிசி எடுத்துக்கலாம், 1/4 கப் தயிர், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 கப் தக்காளி, 1 கப் நறுக்கிய வெங்காயம், புதினா, பச்சை மிளகா, பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, லெமன். அரிசியை நம்ம 1/2 hour ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்சு 15 minutes ஆச்சு, இன்னும் 15 minutes இருக்குது. அதுக்குள்ளே நம்ம தண்ணி காய வச்சுக்கலாம். அரிசி வடிக்கிறதுக்காக 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். தண்ணி காஞ்சிட்ருக்கு, பக்கத்தில் நம்ம பிரியாணி தாளிக்க ஆரம்பிக்கலாம் வாங்க. முதல்ல எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா லவங்கம் போட்டுக்கலாம், பிரியாணி இலை, பட்டை சேர்த்துக்கலாம், மிளகா, நறுக்கிய வெங்காயம், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஊற வச்ச அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ நம்ம புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கழுவி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டே சேர்த்து அடிச்சிடுவோம். அதனால சிக்கன் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ 75% அளவு வெந்துருச்சு. இப்போ நம்ம வடிச்சிக்கலாம். ஃபுல்லாக வேக விடக்கூடாது. ஃபுல்லாக வேக விட்டால் குழஞ்சி போயிடும். தண்ணி வடித்து இப்போ செப்பரேட்டாக எடுத்தாச்சு. தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். அடுத்து வீட்டில் அரைச்ச கரம் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு, வெந்துருச்சுன்னு அர்த்தம் சிக்கன். இப்போ நம்ம லெமனை சேர்த்துக்கலாம். 1/4 கப் கர்டை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கலாம்.
வடிச்சு வச்ச சாதத்தை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி உடையாத அளவுக்கு லேசா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி ஸ்லிம்மில் வச்சு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் இப்போ பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க பிரியாணி அவ்வளோ நல்லா ரெடியாக இருக்குன்னு. கலக்கி விட்டதுக்கு அப்புறமா சர்வ் பண்ணிக்கலாம். உதிரி உதிரியா சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உஷாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.